மருதானதி ஆற்றின் குறுக்கே ஐயம்பாளையத்தில் 4,71,00,000 ராஜவாய்க்கால் நவீனப்படுத்தும் பணி முடிக்கப்பட்டதை முதல் அமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மருதானதி ஆற்றின் குறுக்கே ஐயம்பாளையத்தில் தமிழக அரசின் நீர்வளத்துறை சார்பில் பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் 4,71,00,000 ராஜவாய்க்கால் நவீனப்படுத்தும் திட்டத்தை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதல் அமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக திட்டப்பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு தற்போது அனைத்து பணிகளும் முடிவடைந்துள்ளன. இந்நிலையில் ராஜவாய்க்கால் திட்டத்தை முதல் அமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் உதவி செயற்பொறியாளர் கண்ணன், மஞ்சளாறு அணை பெரியகுளம் கோட்ட பொறியாளர் சரவணன், ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் ராமர், திண்டுக்கல் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாஸ்கரன், ஐயம்பாளையம் பேரூர் செயலாளர் தங்கராஜ், ஐயம்பாளையம் பேரூராட்சி தலைவர் ரேகாயப்பன் மற்றும் முத்துராஜ், வீரபுத்திரன் விவசாயிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இது குறித்து மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாஸ்கரன் கூறும்போது, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ரெட்டியார் சத்திரம் மற்றும் ஆத்தூர் தொகுதி ஐயம்பாளையம் பகுதியில் உள்ள அணைக்கட்டுகளை கட்டி வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளை நிறைவேற்றி கொடுத்து 6,000க்கும் மேற்பட்ட விவசாய பெருமக்களுக்கு உழவடை செய்வதற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிடவும் தற்போது இந்த அணைக்கட்டு முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சி மூலமாக நமது விவசாயிகள், அனைத்து விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக முதல்வருக்கும் பரிந்துரை செய்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக என தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் நம்முடைய தளபதியார் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா போற்றுதலுக்குரிய ஐயா ஐபிஆர் அவர்களுடைய பரிந்துரையை ஏற்று திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ரெட்டியார்சத்திரம் மற்றும் ஆத்தூர் தொகுதியில் ரெட்டியார்சத்திரம் மற்றும் ஐயம்பாளையம் பகுதியில் உள்ள அணைக்கட்டுகளை கட்டி வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளை நிறைவேற்றி கொடுத்து 6,000க்கும் மேற்பட்ட விவசாய பெருமக்களுக்கு இன்று உழவடை செய்வதற்கும் மற்றும் அவர்களுடைய நிலங்களில் விவசாயம் செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிடவும் தற்போது இந்த அணைக்கட்டு திறப்பு விழா நடைபெற்று இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம விவசாயிகள், அனைத்து விவசாயிகளும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள். நம்முடைய இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய தமிழக முதல்வர், நம்முடைய போற்றுதலுக்குரிய திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதியார் அவர்களுக்கும் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐபிஆர் அவர்களுக்கும் விவசாயிகள் அனைவரும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நன்றி. தளபதி திரு ஐயா அவர்களுக்கு அவர் வழிகாட்டியில் திண்டுக்கல் மாவட்டம் ஐபிஆர் அவர்கள் வழியில் ராஜவாய்க்கா ஐயம்பாளையம் மருதானதி ராஜவாய்க்கா சீரமைக்கப்பட்டு இந்த விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய ஐயா தளபதியார் முதலமைச்சர் அவர்களுக்கும் திண்டுக்கல் ஐபிஆர் உள்துறை அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஐயம்பாளையம் ராஜவாய்க்கா விவசாய சங்கத்தின் சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறோம். பூர்வமாக பல நாள் கோரிக்கை நிறைவேற்றி இன்று இப்போ நாற்று போட்டு நடவு தயார் கொண்டு இருக்கிறதுக்கு தமிழக அரசு விவசாயிகளுக்கு நன்றி.